ஹலோ மக்களே, ஆகஸ்ட் 14ஆம் தேதியோட சலங்கையில ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குடியிருவ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பூமி டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணி ககனுக்கு கொடுத்தாங்களா இல்லையா, இன்னொரு பக்கம் ககன் அவரோட காதல பூமி கிட்ட சொன்னாங்களா இல்லையா, இதை பத்தின ஃபுல் வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. இங்க சுதா சந்திரன் பூமி ககன் இவங்க தான் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அதே நேரத்துல பார்த்தா அவங்க உடனே பூமியும் ககனும் சுதா சந்திரன் காலில் ஆசீர்வாதமும் வாங்கிக்கிறாங்க. சுதா சந்திரன் பூமியை பத்தி ரொம்பவே புகழ்ந்து பேசுறாங்க. இந்த மாதிரி ஒரு நடனத்தை நான் பார்த்ததே இல்லை, உன்னோட பாவங்கள் எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு, இந்த சின்ன வயசுல நீ உன் அம்மா கனவுக்காக இவ்வளவு தூரம் போராடுற, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு உன்னை நினைக்க. அதுவும் இல்லாம நீ இந்த நடன கலைய வளர்க்கணும்னு நினைக்கிற, எல்லா பக்கமும் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு நினைக்கிற. இதுல எத்தனையோ நிறைய கலைகள் இருக்கு, இருந்தாலும் நீ நாட்டியத்தை, அதுவும் பரதநாட்டியத்தை ஒரு கலையா எடுத்து பண்றது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, எனக்கு உன்னை நினைக்கவே ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி சுதா சந்திரன் நம்ம பூமியை புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தா மைக்கு தூக்கி அந்த 3 கெஸ்ட் வந்தாங்கல்ல, அதுல முதல்ல அந்த ஃபாரினர் கையில கொடுக்குறாங்க. ஆனா அந்த ஃபாரினரும் நம்ம பூமியை புகழ்ந்துதான் பேசுறாங்க. என்னோட கண்ணை வேற எங்கேயுமே பார்க்க விடல, என்னோட கண் பார்வை அப்படியே உங்களோட டான்ஸ் ஆரம்பிச்சதுல இருந்து நீங்க முடிகிற வரைக்கும் என்னோட இது என்னோட மைண்ட் உங்ககிட்டே தான் இருந்துச்சு, அப்படி என் கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்துச்சு. உங்களோட நடனத்துல நான் உங்களுக்கு பெரிய ஃபேன் ஆயிட்டேன், எனக்கு உங்களோட நடனம் ரொம்பவே பிடிச்சிருந்தது, உங்களோட அசைவுகள் எல்லாமே ரொம்ப அருமையா இருந்துச்சு, உங்க உடம்புல அப்படியே லக்ஷ்மி தேவியே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் பாராட்டுறாரு. அடுத்து 2வது ஒரு கெஸ்ட் நான் இப்படி ஒரு நடனத்துக்கு வரைக்கும் பார்த்ததே இல்லை, நான் நிறைய போட்டிக்கு போயிருக்கேன், நிறைய பேர் என் கண்ணு முன்னாடி ஆடி இருக்காங்க, ஆனா நீ இதை ஒரு கலையா எடுத்து பண்ணல, உன்னோட உயிரா நினைச்சு இதை பண்ற, அதனாலதான். அதுவும் இல்லாம நீ இது உன் அம்மாக்காக பண்ணன்னு சொன்ன, அதனால எனக்கு இன்னும் ஒரு படி உன் மேல மரியாதை ரொம்ப அதிகமாயிருச்சுன்னு இன்னொரு கெஸ்ட் சொல்றாங்க. அடுத்து பார்த்தா இன்னொரு கெஸ்ட் அந்த சுதா சந்திரனோட வந்திருப்பாங்கல்ல, கூட முதல் கார்ல வந்திருப்பாங்கல்ல, திரும்ப அவங்களும் நம்ம பூமியை புகழ்ந்து பேசுறாங்க. அம்மா, உன் நடனத்துக்கு நான் அடிமையாயிட்டேன், உன் நடனத்தால நீ எல்லாரையும் சுண்டி இழுத்து வச்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லி, தம்பி உங்களுக்கும் பாராட்டுக்கள்னு சொல்லி ககனையும் பாராட்டிட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தா நம்ம அபூர்வா வலை வீசி அந்த துப்பாக்கி எங்கடா, துப்பாக்கி எடுத்து இவங்களை சுடணும்டா அப்படின்னு சொல்லி துப்பாக்கியை அந்த கூட்டத்துல தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. நட்சத்திரா ஒரு பக்கம் பார்த்தா தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. சரச்சந்திரா பார்த்தா பின்னாடி சேர்ல ஒரு பாட்டு உட்காந்துட்டாரு. சரி, என்னதான் நடக்குது நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. இங்க பார்த்தா கேப் விடாம எல்லாரும் நம்ம பூமியை புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. சுதா சந்திரனும் சொல்றாங்க, இதெல்லாம் நீ உன் அம்மாக்காக தானே பண்ற, இந்த சின்ன வயசுல உன் அம்மாக்காக பண்றதெல்லாம் பெரிய விஷயம், எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்சாதான் பண்ணுவாங்க, ஆனா உனக்கு சின்ன வயசுல உன் அம்மா உன்னை விட்டு இறந்து போயிட்டாங்க, இருந்தாலும் அவங்களோட கனவை நீ உன்னோட கனவா சுமந்து இதெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கு உன்னை நினைக்கவே ரொம்ப பெருமையா இருக்குமா பூமி அப்படின்னு சொல்லி சுதா சந்திரன் திரும்பியும் மைக்க வாங்கி நம்ம பூமியை ரொம்பவே புகழ்ந்து பாராட்டி தள்ளிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா இவங்களும் இந்த அப்புறவும் கண்ணை ஃபுல்லா தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. நல்லா அங்க பாரு, இங்க தேடு இங்க தேடு அப்படின்னு சொல்லி. அதுக்கடுத்து நீ ஏதாச்சும் பேச விரும்புறியா பூமி அப்படின்னு சொல்லி மைக்க பூமி கையில கொடுக்குறாங்க. இங்க உடனே பூமியும் அவங்களும் இந்த இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இவங்கதான் காரணம் அப்படி இப்படின்னு அவரும் ககனும் ககனை தான் பாராட்டிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு நேரம் பூமியை பாராட்டிட்டு இருந்தாங்களா, இப்ப ககனை பாராட்டிட்டு இருக்கிறாங்க. என்னதான் அவங்க ஒய்ஃபா இருந்தாலுமே உங்களுக்கு நிறைய கடமைகள், பிசினஸ் அது இதுன்னு இருக்கும். ஆனா இந்த நேரத்துல கூட நீங்க உங்க ஒய்ஃபை விட்டு கொடுக்க கூடாது, உங்க ஒய்ஃப் கனவுக்காக நீங்க போராடணும்னு இவ்வளவு தூரம் இவங்க கூட பார்ட்டிசிபேட் பண்ணி இவங்களுக்கு அந்த 2 பேரும் அந்த அஃபிலேட்ல ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்டர்நேஷனல் லெவல் வேற நீங்க உங்களோட டான்ஸ் ஸ்கூலை கொண்டு போகணுங்கிறதுக்காக நீங்க 2 பேரும் போராடி இந்த இடத்துல ஜெயிச்சிருக்கிறீங்க, உங்களுக்கும் பாராட்டுகள் ககன் அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு இருக்கிறாங்க சுதா சந்திரன். இல்ல இதுல என்னோட முயற்சியெல்லாம் எதுவுமே கிடையாது, இது எல்லாத்துக்குமே பூமி மட்டும் தான் சொந்தக்காரி, இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க பூமியை மட்டும் தான் பாராட்டணும், இதுல நான் எதுவுமே பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் ரொம்பவே தன்னெடுக்கமா சொல்லிட்டு இருக்கிறாரு. அடுத்து பார்த்தா நம்ம பூமி கையில மைக் போகுது. இங்க பார்த்தா கண்ணை ஒரு வழியா நம்ம அப்புறம் கண்ணை கண்டுபிடிச்சு கொடுத்துடுறாங்க. கொடுத்து சரச்சந்திரா கையில கொடுத்து, இங்க பாருங்க மாமா, என்ன தைரியம் இருந்தா பெத்த அப்பா நீங்க தான் உலகம்னு, நீங்க தான் பூமி தான் உலகம் நீங்க இருக்கீங்க, அவ உங்ககிட்ட நீங்க உங்களை தவிர நான் வேற யாரையும் பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், அந்த ககன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன், இனிமேல் என் ககனுக்கு என் வாழ்க்கையில இடமே இல்லைன்னு
என்னெல்லாம் பேசினா, ஆனா இப்ப பாருங்க அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. உங்க கண்ணு முன்னாடியே அந்த ககனோட சேர்ந்து ஆட்டம் போட்டு என்னென்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. மேடையில அவங்க 2 பேரும் எப்படி ஒன்னா சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு. இதுதான் அவ உங்களுக்கு பண்ணி கொடுத்த சத்தியமா? அப்ப அது எல்லாமே பொய்யா? உங்க மேல அவ வச்சிருக்க உண்மை அன்பு எல்லாமே பொய்யா? புடிங்க மாமா, நீங்க அந்த துப்பாக்கியால அந்த பூமியை சுடுங்க மாமா, உங்களுக்கு துரோகம் பண்ண யாருமே உயிரோட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நல்லா ஏத்தி விடுறாங்க. உடனே இந்த சரச்சந்திராவும் பூமி இன்னும் மைக்க வாங்கி பேசவே இல்லை, அவங்க எதுவுமே சொல்லவே இல்லை. பூமியை பத்தி தான் சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே புகழ்ந்து பேசிட்டு இருந்தாங்க. ககனை புகழ்ந்து பேசுறாங்க. அவனே சரச்சந்திராக்க கோவம் வந்து துப்பாக்கி எடுத்து சுடலாம்னு சொல்லிட்டு திரும்ப துப்பாக்கி எடுத்துட்டு முன்னாடி போயிட்டு இருக்காரு, நடந்து போயிட்டு இருக்காரு. இங்க பார்த்தா எல்லாருமே கைத்தட்டி நம்ம பூமி ககனை வந்து என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. எல்லாருக்குமே அங்க இருக்கிற எல்லாருக்குமே நம்ம பூமியை ரொம்பவே பிடிச்சி போயிடுது, ககனையும் பிடிச்சி போயிடுது. அப்புறம் பார்த்தா மைக்க வாங்கி எல்லாருக்கும் வணக்கம், நான் இதெல்லாம் எதுக்காக பண்றேன்னா என் அம்மா வந்து யாருன்னு எனக்கு தெரியாது, சின்ன வயசுல இருந்தே எனக்கு என் அம்மாவால இது மேல ஆசை வந்துதான் என்னன்னு எனக்கு தெரியல, இல்ல என் அம்மாவோட கனவை தான் நான் நிறைவேற்றணுங்கிறதுக்காக இதெல்லாம் எனக்கு வந்து தானா அமைஞ்சுதான்னு எனக்கு தெரியல. எனக்கு சின்ன வயசுல இருந்தே எனக்கு பரதநாட்டியம் தான் ரொம்ப பிடிக்கும். என் அம்மா எனக்கு உயிர் கொடுத்த அடுத்த நிமிஷமே அவங்க இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க. என் அம்மாவோட அன்புக்காக நான் ரொம்ப ஏங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஊருக்கு நான் வந்ததுக்கு காரணமே என் அப்பா தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே சரச்சந்திரா வந்து ஒரு நிமிஷம் ஸ்டன்னாகி நின்னுடுறாரு. இவ்வளவு நேரம் அவங்க வந்து சோபா சந்திர பத்தி பேசிட்டு இருந்தாங்க. இந்த எனக்கு வந்து என் அம்மா உயிரோட இல்ல, என் அம்மாவோட அன்பு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல, என் அம்மாவை நான் கண் முன்னா பார்த்ததே கிடையாது, ஆனா என் அப்பா அவங்க வந்து எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவாரு, எனக்காக நான் ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே எனக்கு கொடுத்துருக்காரு, என்னைய மகாராணி மாதிரி வச்சு பாத்துக்கிட்டாரு, என்னோட கனவா அவரோட கனவா நினைச்சாரு. என் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இந்த நாட்டியத்து மேலே அவர் வெறுப்பா இருந்தாரு, இருந்தாலும் நான் இதை ஆரம்பிக்கிறேன்னு சொன்னப்போ எனக்காக தூண்டுகோலா இருந்தாரு, அப்படி இப்படின்னு சொல்லி சரச்சந்திரா வந்து பாராட்டி பேச ஆரம்பிச்சிடறாங்க. சரச்சந்திரா அந்த ஹால்ல இருந்ததையோ துப்பாக்கி எடுத்து சுட வந்ததையோ எதையுமே நம்ம பூமி பார்க்கல. சரச்சந்திரா இங்க இருக்கிறதே வந்து நம்ம பூமிக்கு தெரியாது, இருந்தாலும் பூமியை தெரியாம சரச்சந்திரா பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த பாராட்டி எல்லாத்துக்குமே வந்து என் அப்பா தான் காரணம், இதுக்கு எல்லாமே சொந்தக்காரங்க என் அப்பா தான், அதனால இதுல என்னோட இது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை தான் ரொம்ப, என்னோட அப்பா என்னை வளர்த்தது, என் மேல அன்பு காட்டினது, என்னை ஏத்துக்கிட்டது, ஒரு அம்மா பாசம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு அப்பா பாசம் கிடைச்சிருக்கு, என் அப்பா என்னை மகாராணி மாதிரி பாத்துக்கிறாருன்னு சொல்லி சரச்சந்திரா பத்தியே புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே இதை கேட்டோன்னே வந்து ககனுக்கும் வந்து ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. பூமிக்கு வந்து அவங்க அப்பா பாசம் வந்து இப்ப கிடைக்குது அப்படின்னு சொல்லி அவருமே வந்துட்டு சந்தோஷமா தான் இருக்கா பூமி அப்படின்னு மனசுல நினைக்கிறாரு. இங்க அப்புறம் நட்சத்திரம், என்ன மம்மி இவ எதுக்கு மம்மி இப்போ இவ்வளவு டயலாக் பேசிட்டு இருக்கா, நடிச்சிட்டு இருக்கா, அதுதான் உன் அப்பா போனதை தான் அவ பாத்துட்டான்ல, உன் அப்பா முன்னாடி நல்ல பேர் அடிக்கிறதுக்காண்டி சும்மா உன் அப்பாவை பத்தி புகழ்ந்து பேசுறதுக்காண்டி எல்லாரும் முன்னாடி நடிச்சுக்கிட்டு இருக்கா, எல்லாம் அந்த நடிப்பு தான். இந்த பூமியை பத்தி எனக்கு தெரியாதா, அவ எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியும், அவங்க அப்பாவை பார்த்திருப்பா, அதுக்காக தான் இப்படி எல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க. உடனே இவர் வந்து துப்பாக்கி எடுத்து சுடலான்னு முன்னாடி நோக்கி போயிருப்பாரு. போன அடுத்த நொடியே பார்த்தா பூமி வந்து அவங்கள பத்தி இதெல்லாம் பேசும்போது பார்த்தா இதெல்லாம் பேசுறது கேட்டு அப்படியே துப்பாக்கி கீழே போட்டுருவாருல்ல, அப்படியே வந்து சாக்காயி அப்படியே அவர் கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர்லாம் வர ஆரம்பிச்சிரும். நம்ம பொண்ணு நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கா, நம்ம மேல எவ்வளவு ஒரு இது வச்சிருக்கா, மரியாதை வச்சிருக்கா, நான் போய் என் பொண்ணை தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த துப்பாக்கி கீழே போட்டு அவர் வந்து அவருக்கு ஆனந்த கண்ணீர் வர ஆரம்பிச்சிடும் சரச்சந்திரனுக்கு. அதுக்கடுத்து பார்த்தா சுதா சந்திரன் திரும்பியும் அவங்க கிட்ட இருந்து மைக்க வாங்கி திரும்பியும் வந்து சுதா சந்திரன் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பொண்ணோட அப்பா இங்க இருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல, இங்க வந்திருக்காங்களா பூமி அப்படின்னு கேட்பாங்க. இல்ல அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு பொண்ணை எப்படி வளர்த்திருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி பார்த்தா பூமி மாமா அங்கதான் இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லி கை காட்டுவாங்க. உடனே நம்ம பூமி சரச்சந்திரா பார்த்தோன்னா, அப்பா மேடம் அது என்னோட அப்பா, என் அப்பா இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி உடனே அதுக்கு அடுத்து இவங்க வந்து எமோஷனல் ஆகி அப்பான்னு சொல்லி பாசத்தை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து பார்த்தா சுதாச்சந்திரன், நீங்க உடனே மேடைக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. இவருக்கு வந்து இரு மனசா இருக்கும். இப்ப நம்ம பொண்ணை வந்து அங்க கூப்பிடுறாங்கன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம பொண்ணை வந்து நம்ம கிட்ட சொல்லாம இதெல்லாம் பண்ணிட்டாலே, அதாவது நம்ம கிட்ட துரோகம் பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்பாரு. இந்த அப்ரூவெல்லாம் நல்ல கீ கொடுத்து அனுப்பியிருப்பாங்கல்ல, உங்க பூமி நீங்க சொல்றத கேட்காம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி இவர் வந்து இரு மனசா மேல போவாரு. மேல போன அடுத்த நொடியே பார்த்தா சுதாச்சந்திரன் வந்து சரச்சந்திரா வந்து புகழ்ந்து பேச ஆரம்பிச்சுவாங்க. உங்களுக்கு உண்மையிலே உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சிருக்கிறாங்க, நீங்க உங்க பொண்ணை ரொம்பவே நல்லா வளர்த்திருக்கிறீங்க, உங்க பொண்ணுக்கு எல்லா இதையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க, உங்ககிட்ட ஒரு கண்ணியம் இருக்கு, ஒரு எப்படி வளர்க்கணும்னு உங்ககிட்ட தான் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி
அதாவது பூமிக்கான கிரெடிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தான் சேரும். அதாவது அவங்க கலைக்கு நீங்க உதவி பண்ணியிருக்கிறீங்க, அவங்க அம்மா பாசம் கிடைக்கலன்னு சொன்னாலுமே நீங்க அவங்களுக்கு எல்லா இதையும் நீங்க கொடுத்துருக்கிறீங்க, நீங்க இவ்வளவு இது குடுக்கலன்னா அவங்க இந்த அளவுக்கு வந்திருக்கவே மாட்டாங்க அப்படி எப்படின்னு சொல்லி சுதாச்சந்திரனும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சரச்சந்திரா புகழ்ந்து பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து இவங்க பூமி வந்து அந்த பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்காக பொன்னாட போத்தணும், அவங்களுக்கு பரிசு எல்லாம் கொடுக்கணும்ல, அதை வந்து என்ன சொல்றாங்கன்னா பூமி சுதாச்சந்திரன் காதுல போய், மேடம் எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ண முடியுமா, நீங்க எனக்கு வந்து என்னை கௌரவிக்கணும்னு நினைச்சீங்க, எனக்கு வந்து நீங்க பரிசு கொடுக்கணும்னு நினைச்சீங்க, நீங்க அதை என் அப்பாக்கு கொடுத்தீங்கன்னா நான் இதை விட ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே பூமி, உன்னோட ஆசைப்படி நடக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த பொன்னாடை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி, இங்க பாருங்க இப்ப கூட போறீங்க, அவங்களுக்கு கிடைச்ச பரிசு அவங்க அப்பாக்கு போட்டு பார்க்கணும்னு அழகு பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, இப்படி ஒரு பொண்ணு கிடைக்க உண்மையிலே நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா சரச்சந்திரா ஸ்டேஜுக்கு வந்து அடுத்த நொடியே பார்த்தா நம்ம பூமி வந்து சரச்சந்திரா காலில் விழுந்துருவாங்க. காலில் விழுந்து அப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி, ஒன்னு இந்த சரச்சந்திராக்கோ இரு மனசா இருக்கும், ஆசீர்வாதம் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லி. அப்புறம் ஒரு பக்கம் ஒரு கண்ணில் பார்ப்பாரு, பூமியும் ஒரு பக்கம் பார்ப்பாரு. அதுக்கடுத்து தூக்கி விடவா வேண்டாமா, தூக்கி விடவா வேண்டாமான்னு பல யோசனைக்கு அப்புறம் ஒழுங்கா தூக்கி விடுவாரு. உடனே இங்க எமோஷனல் ஆகி ரெண்டு பேரும் நம்ம பூமியும் சரச்சந்திராவும் ஹக் பண்ணிட்டு எமோஷனல் ஆகி கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருப்பாங்க. உடனே ககன் இதை பார்த்தோன்னே, பூமி நான் உன்கிட்ட வந்து நான் மன்னிப்பு கேட்கணும், நான் வந்து என் வாழ்க்கையில நீ இருக்கணும், என் வாழ்க்கையில் நீ இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லைன்னு நான் உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா இப்படி உன்னை சந்தோஷமா பார்த்ததுக்கு அப்புறம் உனக்கு இந்த சந்தோஷம் நிலைச்சிருக்கணும், நீ வந்து உங்க அப்பா வீட்டுல நீ நல்லபடியா உனக்கு உன் அப்பா ஓட அன்பு பாசம் எல்லாமே உனக்கு அரவணைப்பு எல்லாமே கிடைக்கணும்னா நான் உன் வாழ்க்கையை விட்டு நான் தூரமா போறது மட்டும்தான் இதுக்கு ஒரே வழி. அதனால நீ எங்க இருந்தாலும் நீ நல்லா இருக்கணும் பூமி, நீ எங்க இருந்தாலும் நீ சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு ஒரே வழி நான் உன் வாழ்க்கையை விட்டு போறது. அதனால நான் இனிமேல் உன்கிட்ட மன்னிப்பு கேட்க போறது இல்ல, நான் உன்கிட்ட எதுவுமே சொல்ல போறதோ இல்ல, என் காதலையும் உன்கிட்ட சொல்ல போறது இல்லைன்னு ககன் வந்து ஒரு மனசுக்குள்ள இந்த மாதிரி ஒரு திட்டத்தை போடுறாரு. திட்டத்தை போடல, இந்த மாதிரி நினைச்சு பார்த்து இது பண்றாரு. இங்க சரச்சந்திராவோ வந்து கட்டி பிடிச்சி அழுதுட்டு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா அந்த சுதாச்சந்திரன் வந்து பொன்னாடை எடுத்துட்டு வந்து இவங்களுக்கு போட்டு அந்த மெடலையும் தூக்கி நம்ம சரச்சந்திரா கையிலே கொடுத்து வாழ்த்துறாங்க. நீங்க உங்க பொண்ணை ரொம்பவே நல்லா வாழ்த்தி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டு இருக்கிறாங்க. சரி எனக்கு நேரம் ஆகுதுன்னு சொல்லி சுதாச்சந்திரன் வந்து கிளம்பிடுறாங்க. அடுத்து பார்த்தா இவங்க சரச்சந்திராவும் நம்ம பூமியை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கிறாங்க. ககனா வந்து அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இதுக்கு அடுத்து வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, வேண்டாம் இவங்க பூமி சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் போயிடுறாரு. இங்க பார்த்தா அதுக்கடுத்து அவங்க எல்லாம் முடிச்சுட்டு அபூர்வாவும் நட்சத்திரமும் அடுத்து திரும்பியும் ஒரு திட்டத்தை தீட்டிட்டு இருக்கிறாங்க. என்ன மம்மி நம்ம என்ன பண்ணாலும் இந்த பூமிக்கு ஃபேவராவே கடைசியா முடியுது, சே நான் இவ்வளவு தூரம் அப்பாவை கூட்டிட்டு வந்தோம் இப்படி நடந்துருச்சு மம்மி, என்ன மம்மி இப்படி நடக்குது, நமக்கு மட்டும் எல்லாமே இப்படி பேக்லாக்கா அடிக்குது அப்படின்னு சொல்லி அபூர்வா கிட்ட சண்டை போட்டு திட்டிட்டு இருக்கிறாங்க. ஏய் எதுக்கு நீ கவலைப்படுற, என்கிட்ட என்ன அதுல ஒரு இதுல தோத்து போனா என்ன, இன்னும் நமக்கு இன்னும் இருக்கு, அம்மாவோட திட்டம் இன்னும் ஒண்ணு பெருசா இருக்கு, நீ வெயிட் பண்ணி பாரு இப்ப என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாரு. என்ன திட்டம் மம்மி, சொல்லுங்க மம்மி என்ன திட்டம், ஐயோ வெயிட் பண்ணி தான் பாருமா, நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி சரச்சந்திராவும் பூமி கூட்டிட்டு வர்றாரு. பின்னாடியே பார்த்தா கேபி வராங்க. உடனே வந்தோடனே வாமா அப்படின்னு சொல்லி உடனே அபூர்வா வந்து இப்போ நல்லவங்களா நடிக்கணும்ல, சே பூமி உங்களுக்கு இன்னைக்கு எவ்வளவு ஒரு பெருமையை தேடி கொடுத்துருக்காமாமா, எனக்கு இன்னைக்கு பூமியை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உங்களை அவ எவ்வளவு பெருமைப்படுத்தி உங்களுக்கு வந்து அந்த பாராட்டுகள்லாம் உங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு, நீங்க இப்படி ஒரு பொண்ணை பறக்கிறதுக்கு நீங்க ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணுமாமா அப்படின்னு சொல்லி அப்படியே அந்தர் பெல்ட்டி அடிச்சு முதல்ல பூமியை கழுவி ஊத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்ப சரச்சந்திரன் முன்னாடி பூமியை ரொம்பவே புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க அபூர்வா. அதுக்கடுத்து பேசிட்டு இருக்கீங்களே, இதுக்கெல்லாம் நீங்க வந்து யாருக்கு நன்றி சொல்லணும்னா ககனுக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும், தாராக்கு தான் நன்றி சொல்லணும் சொல்றாங்க. உடனே ககனுக்கா, ஆமா பூமி இதெல்லாம் இதுக்காக பண்ணியிருக்கா தெரியுமா, இந்த 3 நாளும் ககன் வந்து இவங்க கூட இருந்து இந்த அஃபிலியேட் ப்ரோக்ராம் நல்லபடியா நடக்கணும், உங்க அன்பை பெறணும், நீங்க சோபாக்கா நினைச்ச மாதிரி இதெல்லாம் ஓபன் பண்ணணும்னா அதுக்கு பூமியோட அதாவது ககனோட உதவி இவளுக்கு தேவைப்பட்டது. அதுக்கு பதிலுக்கு அவ 3 நாள் ககன் இவங்க கூட இருந்தா இந்த அஃபிலியேட் ப்ரோக்ராம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணி கொடுக்கறதா சொல்லியிருந்தாலே மாமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தாரா கூட வந்துட்டா அப்படின்னு சொல்றது. இது யாரு தாராவா, இது யாரு அப்படின்னு சொல்லி சரச்சந்திரா கேட்க, இதுதான் மாமா ககன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு, இவ பேரு தாரா, இவ தாரா மனசு வச்சனாலதான் இன்னைக்கு இதெல்லாம் நடந்திருக்கு, பூமி இங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி இதெல்லாம் கிடைச்சிருக்கு. தாரா வந்து 3 நாள் ககனை வந்து
இவங்க கூட இந்த அப்ளைட் ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணி கொடுத்தா தாராக்கு ககனுக்கு டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணி தரேன் தாராக்கு வந்து வாக்கு கொடுத்திருக்கா பூமி. அதுக்காக தானே தாரா வந்திருக்கா. ஆமா அங்கிள் இந்தாங்க அப்படின்னு சொல்லி சரச்சந்திரா கையில அந்த டிவோர்ஸ் பேப்பரை வந்து தாரா கொடுக்குறாங்க. கொடுத்த பின்ன பார்த்தா சரச்சந்திராக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருது. பூமி நீயா அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க, நீ வந்து அந்த ககனை உன் மனசுல இருந்து தூக்கி எரிஞ்சிட்டியா, இது ரொம்பவே நல்ல முடிவுமா. நீ உன் வாழ்க்கையில இனிமேல் நான் உனக்காக இருக்கேன், நான் உன்னை நல்லபடியா பாத்துக்க போறேன், உனக்கு இதுக்கு அடுத்து எல்லாமே நல்லதா தான் நடக்க போகுது, நீ நல்ல முடிவு எடுத்திருக்கமா, இந்தாமா சைன் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம பூமி அப்படி வாங்கி உடனே சைன் பண்ணி இந்தாங்க பூமி அப்படின்னு சொல்லி சைன் பண்ணி தூக்கி கொடுத்துருவாங்களா. அவங்க வந்து இந்த அப்ளைட் ப்ரோக்ராம் எப்படியா நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக சும்மாதான் வாயால சொன்னாங்க நான் டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணி தரேன்னு. ஆனா இப்ப இப்படியெல்லாம் நடக்கணும் அவங்க என்ன கனவா கண்டாங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப வந்து அபூர்வா வந்து சைன் பண்ணாம இவங்க இங்க இருந்து தப்பிக்க விட மாட்டாங்க பூமிய. உடனே சரச்சந்திராவும் கையில கொடுக்குறாரு. உடனே நம்ம பூமி வந்து வாங்கவே மாட்டாங்க, டிவோர்ஸ் பேப்பரை வாங்காம அப்படியே தகச்சு போய் அங்கேயே நின்னுட்டு இருக்காங்க சில மாதிரி. உடனே அபூர்வா இதான் சக்குன்னு, அப்ப பூமி நீ இவ்வளவு நாளா நடிச்சியா, நீ வந்து சுயநலமா நீ வந்து இதுல அந்த அஃபிலியேட் ப்ரோக்ராம்ல வந்து உனக்கு ககனோட உதவி தேவைப்பட்டதுன்னு சொல்லி ககனை யூஸ் பண்ணிக்கிட்டியா, அப்ப நீ இன்னும் மனசு ஃபுல்லா ககனை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கியா, ககனோட சேர்ந்து வாழணும் தான் நீ கனவு கண்டுகிட்டு இருக்கியா, அப்போ என் மாமா மேல காட்டின அன்பு எல்லாமே பொய்யா, அப்ப என் மாமாக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் எல்லாமே பொய்யா, என் மாமாவை வழக்கம் போல நீ ஏமாத்திட்டியா, எப்படி நீ அந்த ககன் கூட தான் சேர்ந்து வாழ போறியா அப்படின்னு சொல்லி சரச்சந்திராக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்றதுக்கு உனக்கு எப்படி பூமி மனசு வந்தது, நீ இல்லைன்னா என் மாமா உயிரோடவே இருக்க மாட்டாருன்னு உனக்கு நல்லாவே தெரியும், தெரிஞ்சும் நீ என் மாமாக்கு இவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுக்குற, நீ உண்மையிலே உனக்கு யாரதான் உனக்கு பிடிச்சிருக்கு, என்னோட மாமாவோட உனக்கு அந்த ககன் தான் உனக்கு பெரியவனா போயிட்டானா, உனக்கு ககனை தான் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, சீ நீ இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை மாமா, நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னேன் இந்த பூமியை நம்பாதீங்கன்னு, இப்ப பாருங்க அவன் இந்த டிவோர்ஸ் பேப்பர்லயும் சைன் பண்ண மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி உங்க வீட்டு நடிப்புல எங்க வீட்டு நடிப்புல அந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறாங்க. சரிக்கோ கோவம் வருது, இப்ப என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பூமி அப்படியே தகைச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. சரச்சந்திரா உடனே பூமி உனக்கு இந்த அப்பா முக்கியம்னா நீ இப்ப இந்த டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணு, இல்ல உனக்கு அந்த ககன் தான் முக்கியம்னா நீ இப்பவே அவங்க கூட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நான் இத்தனை நாள் உன்கிட்ட அன்பா காட்டிக்கிட்டு அந்த ககன் உன்னை வீட்டை விட்டு அனுப்புனதுக்கு அப்புறமும் உனக்கு தோல் கொடுத்து உன்னை வீட்டுல பத்திரமா இவ்வளவு நாள் வீட்டுல மகாராணி மாதிரி வச்சுக்கிட்டு வளர்த்த எங்க அப்பா உனக்கு முக்கியமா, இல்ல நீ காதலிச்ச உனக்கு பிடிச்ச அந்த ககன் முக்கியமா, நீ உனக்கு யார் மேல அன்பு அதிகமா இருக்குன்னு நீ இப்ப காட்டுமா அப்படின்னு சொல்லி டிவோர்ஸ் பேப்பரை கொடுத்துடுறாரு. நம்ம பூமிக்கு வர வழியிலே டிவோர்ஸ் பேப்பர் அப்படியே கையால வாங்கிக்கிறாங்க. ஏன்னா சரச்சந்திராவை கஷ்டப்படுத்த கூடாதுல. அவங்க அப்பா இன்னைக்கு ரொம்ப பெருமைப்பட்டு அவங்களும் வந்து ரொம்ப சந்தோஷமா அதாவது பூமிய மனசுல வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாரு. சரச்சந்திரா இந்த நேரத்துல சரச்சந்திராவை ஏமாத்திட்டு எப்படி பண்ண முடியும்னு சொல்லி அவர் பூமி வர வழியே இல்லாம அந்த டிவோர்ஸ் பேப்பரை வாங்கி கார்ல வச்சு அப்படியே பூமி அப்படின்னு சொல்லி சைன் பண்ணி கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே அபூர்வா இதுதாண்டி எனக்கு வேணும், நீ இப்போ உன்னை ககன் கிட்ட இருந்து எப்படியோ நான் உன்னை பிரிச்சுட்டேன்ல, இதே மாதிரி என்னோட மாமா கிட்ட இருந்து உன்னை பிரிச்சு என் பொண்ணே இல்ல நீ இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு உன்னை வீட்டை விட்டு அனுப்பு, அதுக்கு அடுத்து நீ போக திக்கு இல்லாம திசை இல்லாம ஏண்டா நான் உயிர் வாழ்றேன்னு நினைச்சு நீ கொஞ்சம் கொஞ்சமா சாகணும்டி, அதாண்டி எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம அப்புறம் வந்து மனசுக்குள்ள இந்த மாதிரி வன்மத்தை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே இங்க சரச்சந்திராக்கோ சந்தோஷத்தின் உச்சியில இருக்கிறாரு. இன்னைக்கு எல்லாமே ரெட்டிப்பு சந்தோஷம் தான் சரச்சந்திராக்கு. மேடையில என்னடானா என் அப்பா தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்றாரு, இங்க என்னடானா கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க, இங்க பாருமா நீ கையெழுத்து போட்டு கொடுத்துட்டல, இனிமேல் நீ என்னோட பொண்ணு, நீ இந்த சரச்சந்திராவோட பொண்ணு, இனிமேல் யாரும் உன்னை கேள்வி கேட்க முடியாது, நீ நம்ம வீட்டுல மகாராணி மாதிரி இருக்க போறோமா அப்படின்னு சொல்லி இனிமேல் உனக்கு இந்த அப்பா இருக்கேன், உனக்கு நல்ல சம்பந்தமா பார்த்து நானே உனக்கு ஜாம்னு கல்யாணம் பண்ணி வைப்பாமா அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு. உடனே தாரா கையிலேயே அந்த கொடுத்துடுறாங்க. தேங்க்ஸ் பூமி, நீங்க சொன்ன மாதிரியே நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் ஆண்டி அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம தாராவோ அந்த இதை வாங்கிட்டு போறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா என்ன நடக்குதுன்னா காரை எடுத்துட்டு வரான். இவங்க சரச்சந்திரா வந்து ஒரு கார்ல வந்துட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ககனும் தாராவும் ஒரு கார்ல வந்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் அட் அ டைம்ல மோதிக்கிற மாதிரி வராங்க. வந்து பார்த்தா யாருன்னு இறங்கி பார்த்தா இந்த சைடு பார்த்தா சரச்சந்திரா, இந்த சைடு பார்த்தா ககனும் தாராவும் காரை விட்டு இறங்குறாங்க. ஏய் அப்படின்னு சொல்லி அந்த டிவோர்ஸ் பேப்பரை தூக்கிட்டு வந்துட்டு இந்தா புடி, உன் வாழ்க்கையில இருந்து பூமி எப்போ விலகி போயாச்சு, உன்னைய பத்தி பூமி இப்ப நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டா, பூமி என்னோட பொண்ணு, அவன் நான் சொல்றத மட்டும்தான் கேட்பா,
புரிஞ்சுதா? இனிமேல் தேவையில்லாம நீ பகல் கனவு கண்டுகிட்டு இருக்காத. இனிமேல் நீ பூமியை பாக்குறதோ சந்திக்கிறதோ இல்ல பூமி கிட்ட பேசுறதோ இல்ல அவளுக்கு ஏதாவது டார்ச்சல் கொடுக்கணும்னு நினைச்சா அவ்வளவுதான். உன் வீட்டுல இருக்கிறவரை அவ எவ்வளவு டார்ச்சல் அனுபவிச்சிருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ அவளை வீட்டு விட்டு அனுப்பி அவளை எவ்வளவு கஷ்டப்படுத்தி அவளுக்கு மன உளைச்சலாக்கி அவளை காதலிக்கிறேங்கிற பேர்ல அவளை நீ ரொம்பவே கஷ்டப்படுத்தி அவளை ஏமாத்திட்ட. இதுக்கு அடுத்து அப்படி எதுவும் நடக்க போறது இல்ல. இந்த புடி பூமியே சைன் பண்ணி கொடுத்துட்டான்னு அந்த அப்படியே அந்த டிவோர்ஸ் பேப்பரை வாங்கி திருப்பி திருப்பி பாக்குறாரு. உண்மையிலே பூமி சைன் பண்ணிருக்காளான்னு சொல்லி ககன் அதை திருப்பி திருப்பி பாத்துட்டே இருக்காரு. உண்மையிலே பார்த்தா பூமி சைன் பண்ணிருக்காங்க. ககன் என்ன நினைச்சிருப்பாரு, என்ன நடந்தாலும் பூமி கண்டிப்பா இதுல சைன் பண்ண மாட்டா, டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ண மாட்டா அப்படின்னு தான் நினைச்சிருப்பாரு. ஆனா இப்ப பார்த்தா அவருக்கு பேரதிர்ச்சியா இருக்கும் சைன் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாரு, உன் வீட்டுல நீ பூமியை எப்படி வச்சிருந்தான்னு தெரியாது. ஆனா இனிமேல் அவ இந்த சரச்சந்திராவோட பொண்ணு. அவளுக்கு என் வீட்டுல எல்லா உறவுகளும் இருக்கு, எல்லா சொந்தங்களும் இருக்கு. அவ என் வீட்டு மகாராணி. உன் வீட்டுல நீ அவளை எப்படி நடத்துனன்னு தெரியாது. ஆனா என்னோட வீட்டுல அவ என்னோட தேவதை. நான் அவளை தேவதை மாதிரி நான் பாத்துப்பேன். அவளுக்கான எல்லா சந்தோஷத்தையும் நான் கொடுப்பேன். நீ இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்க மாதிரி அதே மாதிரி என் பொண்ணுக்கு இதை விட நல்ல சம்பந்தமா பார்த்து அவள் கல்யாணத்தை நான் ஜாம்னு முன்ன நின்று நடத்தி என் பொண்ணு இனிமேல் வாழ்க்கையில இனிமேல் சந்தோஷம் மட்டும்தான் இருக்க போகுது. இதுல இருந்து அவளுக்கு நான் விடுதலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சரச்சந்திரா வந்து இதை கொடுப்பாரு. கொடுத்தோன்னா ககனம் அந்த மாதிரி எதுவுமே பேசாம, இப்ப நீங்க கோவத்துல பேசல, உங்க பொண்ணு மேல இருக்கிற அன்புல தான் பேசுறீங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த இதை வாங்கிடுவாரு. உடனே தாரா அவங்க கையில இருந்து ககன் கையில இருந்து வாங்கிட்டு, வாவ் தேங்க்யூ சோ மச், இதுக்காக நான் எவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லி அந்த டிவோர்ஸ் பேப்பர் எல்லாம் வாங்கிடுவாங்க. உடனே இதுக்கு அடுத்து பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு ககன் வந்து கார்ல ஏறுவாரு. இங்க சரச்சந்திர கார்ல ஏறிட்டு அவர் பாட்டு போயிடுவாரு. தாரா இங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்துற விதமா ககன் கிட்ட போற வழியில கார்ல ஃபுல்லா பேசிக்கிட்டே வருவாங்க. நான் இதுக்காக தான் நான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அப்பா எப்படான்னு காத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு வழியா அந்த பூமி வந்து எப்படியோ அந்த டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணிட்டா. இனிமேல் நம்ம கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு யாராலையும் முடியாது. நம்ம கல்யாணம் இனிமேல் நல்லபடியா நடக்க போகுது. எங்க அந்த பூமி திரும்பியும் உங்க வாழ்க்கையில வந்து ஒட்டிக்குவாலும் நான் பயந்துகிட்டே இருந்தேன். அந்த மாதிரி எதுவும் நடக்கல. ஒருவேளை அந்த பூமி வந்து உங்க வாழ்க்கையில திரும்பியும் ஒட்டிக்கிட்டா நீங்க என்ன விரட்டி விட்டுருவீங்களோ, உங்க வாழ்க்கையில எனக்கு இடம் இல்லாம போயிருமோன்னு நினைச்சேன். இனிமேல் நீங்க தான் என்னோட புருஷன், இனிமேல் நீங்க தான் என்னோட புருஷனாக போறீங்க. அதை தடுக்க யாராலையும் முடியாது. எங்க வழக்கம் போல அந்த பூமி உங்களை ஏமாத்திடுவாளோ, டிவோர்ஸ் தராம போயிருவாளோன்னு நினைச்சுதான் நான் உங்க கூட இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா நான் நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல. நல்லபடியா அந்த பூமி வந்து எப்படியோ மனசு மாதிரி உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டா. இதுக்கு அடுத்து நம்ம வாழ்க்கையை பார்க்கலாம். நீங்க பூமி மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், எவ்வளவு காதலிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். விட்டுட்டு போன பூமி மேலேயே நீங்க எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கன்னா உங்களே நினைச்சிட்டு இருக்க என் மேல நீங்க எவ்வளவு அன்பு வச்சிருப்பீங்க. கண்டிப்பா என் காதலால உங்களோட அந்த பூமியை மறக்க வைக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி லோடன்னு பேசிக்கிட்டே வருவாங்க கார்ல ஃபுல்லா. தாரா அடுத்து நேரடியா இங்க சாரதாவோ அழுகையின் உச்சக்கட்டத்துல வீட்டுல என்னடா நடக்குது, என்ன நடக்குது, எது நடக்குதுன்னு சொல்லி பாத்துட்டே இருப்பாங்க. இங்க பூர்ணி வந்து, அம்மா அண்ணா என்னம்மா இன்னும் வரல அப்படின்னு கேட்பாங்க. இல்லம்மா வந்துருவாமா, இப்ப தானே போயிருக்கான், வந்துருவான், வரக்கூடிய நேரம் தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. உடனே இங்க தாரா வந்து முதல்ல வந்து வீட்டுக்குள்ள வருவாங்க. அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணி அப்படின்னு சொல்லி பூர்ணியை கட்டி பிடிச்சு, இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் பூர்ணி, நான் என் சந்தோஷத்துக்கு என்ன காரணம்னு தெரியுமா உனக்கு? என்ன நீ இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க, என்ன காரணம் சொல்லுங்க? அந்த பூமி உன் அண்ணனுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டா, டிவோர்ஸ் பேப்பர்ல சைனும் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாரு அப்படின்னு சொல்லி டிவோர்ஸ் பேப்பரை காட்டுவாங்க. டிவோர்ஸ் பேப்பரை என்ன நீ சொல்றீங்க, உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு, இது நடக்காதுன்னு நினைச்சேன். நல்ல வேலை அந்த பூமி ஒரு வழியா டிவோர்ஸ் கொடுத்துட்டாளா, அவ கூட டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ண மாட்டான்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன். எப்படி நீ இதெல்லாம் சாத்தியம், எப்படி நடத்துனீங்க நீங்க, எப்படி உங்களுக்கு கிடைச்சது? எப்படியோ அவ என் அண்ணன் வாழ்க்கையை விட்டு ஒளிஞ்சு போனா அதை விட பெரிய சந்தோஷம் எதுக்கு என்ன இருக்க போகுது எனக்கு? இனிமேல் நம்ம கல்யாணத்துல தடுக்கிறதுக்கு யாருமே இல்ல, மண்டபத்துக்கு வேற போகணும், நேராச்சு அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க உடனே பார்த்தா இவங்க அடுத்து ககன் வீட்டுக்குள்ள வராரு. உடனே இங்க அவர் அப்படி சில மாதிரி நிக்கிறாரு. சாரதாக்கு உடனே என்ன பேசுறது, என்ன இது பண்றதுன்னு தெரியல. பாருங்க ககன், நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க. நீங்க ஏன் இன்னைக்கு இவ்வளவு டல்லா இருக்கீங்க? உங்களை பார்க்கவே ரொம்ப சோகமா இருக்கு. நீங்க என்ன இன்னைக்கு நாளை கொண்டாடணும், இன்னைக்கு நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்க இப்படி சோகமா அழுத மாதிரி இந்த டல்லா இருந்தா நல்லாவா இருக்குன்னு சொல்லி தாரா வந்து இப்பவும் ககனை பத்தி இது பண்ணிட்டு இருக்காங்க. ககன் இன்னும் அந்த அதிர்ச்சியில இருந்து வரவே இல்லை. கார்ல அப்படி காரை ஓட்டிட்டு வருவார்ல, அப்ப ஃபுல்லா அவங்க வந்து தாலி கட்டினது, அவங்களோட சேர்ந்து வாழ்ந்த நாட்கள், பூமிக்காக எல்லாம் பண்ண நாட்கள் எல்லாத்தையும் நினைச்சு அப்படியே அவர் ஸ்டன் ஆகி என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படியே திகைச்சு போய் நின்றுட்டு இருப்பாரு. ஷாக்ல இருப்பாரு. பூமி சைன் பண்ணி கொடுத்துட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு
இங்க ஒண்ணு என்ன ககன், இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருக்கணும், சரி சீக்கிரமா மண்டபத்துக்கு வாங்க, நமக்கு நிறைய வேலை இருக்கு, மண்டபத்துல போய் நம்ம மத்த வேலைகள்லாம் பார்க்கணும்ல, சரி சீக்கிரம் கிளம்பி வாங்க, என் அண்ணன் வேற கால் பண்ணிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. தாராக்கு வந்து போன் கால் வந்துட்டே இருக்கும். சரி அத்தை நான் போயிட்டு வரேன், பூர்ணி சீக்கிரம் மண்டபத்துக்கு கிளம்பி வாங்க, ககன் சீக்கிரம் வந்துருங்கன்னு சொல்லி இவங்க மண்டபத்துக்கு கிளம்பி போயிடுவாங்க. இவங்க அண்ணா கூப்பிடுறாங்கன்னு சொல்லி போயிடுவாங்க. உடனே அம்மா என்னோட கல்யாண ட்ரெஸ் எல்லாம் எங்க வச்சிருக்கீங்க, அது அந்த கபோர்ட்ல தான் இருந்தது, எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. சரி போமா நானும் போய் ரெடி ஆகலன்னு சொல்லி பூர்ணியும் போயிருவாங்க. அப்புறம் பார்த்தா நம்ம சாரதாவும் ககனும் மட்டும் தான் இருப்பாங்க. டேய் என்னை சுத்தி என்னதுடா நடக்குது, என்ன நடந்துட்டு இருக்கீங்க, எனக்கு எதுவுமே புரியல, எப்படிடா இது, எப்படி உனக்கு பூமி வந்து எப்படிடா உனக்கு கொடுத்தா, நீ பூமி கிட்ட உன் காதல சொன்னியா இல்லையா, உன்னோட காதல பூமி கிட்ட வெளிப்படுத்தினியா இல்லையா, பூமி கிட்ட நீ மன்னிப்பு கேட்டியா இல்ல, என்ன தண்டை நடந்துச்சு, இந்த வாய் திறந்து சொல்ல, எதுக்கு இப்படி வந்து நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. அம்மா நான் பூமி கிட்ட சொல்லலம்மா. ஏன்டா சொல்லல, உன் மனசு ஃபுல்லா பூமி தானடா இருக்கா, பூமி என்ன நீ அவளை காதலிச்சு மட்டுமா கல்யாணம் பண்ணி நீ கிட்ட, உன்னோட ஒட்டுமொத்த உலகமுமே பூமி மட்டும் தான்டா, நீ ஏன்டா அது புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி சாரதாவோ வந்திருக்காங்கன்னு திட்டிட்டு இருப்பாங்க. பூமி எப்படிடா இதுல சைன் பண்ணா அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கும் தெரியலம்மா, நான் அவ அப்பா கூட சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் பூமிக்காக நான் இதை விட்டு கொடுத்துட்டேம்மா, இந்த வாழ்க்கையில அவங்க அப்பா கூட அவ நிம்மதியா சந்தோஷமா இருக்கட்டுமா அது அப்படின்னு நினைச்சுதான் நான் விட்டு கொடுத்தேன். ஆனா பூமி வந்து டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடுவான்னு நான் என்ன நினைச்சு கூட பார்க்க முடியல அம்மா, இன்னும் என்னால நம்ப முடியல அம்மா அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருப்பாரு. டேய் நீ ஏன்டா நீயே உன் வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு இருக்க, இப்படி எல்லா சந்தோஷத்தை பத்தி யோசிக்கிறிய, பூர்ணி வாழ்க்கையை பத்தி யோசிக்கிறாரு, அவங்க வாழ்க்கையை பத்தி எல்லார் வாழ்க்கையை பத்தி யோசிக்கிற, அப்போ உனக்காக நீ எப்ப தாண்டா வாழ போற, உனக்கு இந்த ஜென்மத்துல பூமி மட்டும்தான்டா உனக்கு பொருத்தமானவ, நீயும் பூமியும் மட்டும்தான் சேரணும், வேற யாருமே உனக்கு பொருத்தமானவங்க இல்லைன்னு சொல்லி இங்க சாரதா ஒரு பக்கம் வந்து ககனை வந்து அட்வைஸ் பண்ணி திட்டிட்டு இருக்கிறாங்க, அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்படியே பார்த்தா பூமி வந்து திகச்சு போய் சோஃபால உட்காந்துருக்காங்க வீட்டுல. என்ன இதெல்லாம் நடக்க கூடாதுன்னு நினைச்சோம், அதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சோகமா இருக்கிறாங்க. உடனே செரியும் கேபியும் வந்து கேபி வந்து என்னம்மா நீ இப்படி பண்ணிட்ட, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ உன் அப்பாக்கு நல்ல பொண்ணா இருக்கணும், நல்ல நல்ல உன் அப்பாக்கு பிடிச்ச பொண்ணா இருக்கணுங்கிறதுக்காக உன் வாழ்க்கையை நீ விட்டு கொடுக்குற அளவுக்கு வந்துட்டியா, உனக்கு ககனை எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ உன் அப்பாக்காக ககனை விட்டு கொடுத்துட்டியா, இப்படி இப்படி நீ விட்டு கொடுத்து நீ என்னத்தமா சாதிக்க போற இப்போ அப்படின்னு சொல்லி அவங்க திட்டிட்டு இருக்க. என்ன பண்ற பூமி, நீ என்ன ககனனாவே தியாகம் பண்றியா, ககனனா இல்லாம உன்னால வாழ்ந்துட முடியுமா, ககனனாவை இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ சந்தோஷமா இருப்பியா, இல்ல ககனனாவை மறந்துட்டு உன்னால வாழ முடியுமா, நீ என்ன மூவி பண்ணிட்டு இருக்க, நீ என்ன முடிவு எடுத்திருக்கன்னு சொல்லி சரி ஒரு பக்கம் திட்டிட்டு இருக்க. நம்ம பூமி வந்து எதுவுமே பேசாம அமைதியா அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படியே ஷாக்ல இருந்த மாதிரி, வாயை திறந்து பேசு பூமி, நீ பண்றதெல்லாம் சரின்னு உனக்கு தோணுதா, நீ மாமாவை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக நீ இப்போ என்ன கையெழுத்து போட்டு கொடுத்தியா, அப்ப மாமா சொன்ன மாதிரி நீ ககனன் நம்ம மனசுல இருந்து எடுத்துருவியா, ககன் இல்லாத வாழ்க்கையை உன்னால வாழ முடியுமா, ககனன்னா கூட சேர்ந்து வாழணும் தானே இவ்வளவு நாளா போராடிட்டு இருந்தேன், இப்போ அந்த போராட்டம் எல்லாம் எங்க போச்சு, இப்போ ககன் இல்ல அண்ணா இல்லாம நீ வாழ்ந்துருவ அப்படிதானே, இப்போ உனக்கு உன் அப்பா தான் முக்கியம், என் அண்ணா உனக்கு முக்கியம் இல்லையா, என் அண்ணா கூட நீ சேர்ந்து வாழணும்னு உனக்கு ஆசை இல்லையா அப்படின்னு சொல்லி சரியோ வந்து குத்தி காட்டுற விதமா அது இதுன்னு சொல்லி பேசிட்டே இருக்கிறாரு. அப்புறம் பார்த்தா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நான் இதெல்லாம் யாருக்காக பண்ண நினைச்சிட்டு இருக்கிறீங்க, என் அப்பாக்காக பண்ண நினைச்சிருக்கேன், இது நான் என் வாழ்க்கையை ஒட்டு மொத்தமா விட்டு கொடுத்துட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, என் அப்பா அந்த ஆடிட்டோரியம்ல இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமா என்னை கௌரவிக்கிற விதமா என் மேல ரொம்ப அன்பா என்னை மன்னிச்சு எனக்கு அவ்வளவு தூரம் எனக்கு பண்ணாங்க, என் அப்பா என்கிட்ட வாயை திறந்து இந்த மாதிரி கேட்கிறப்போ என்னால அந்த நேரத்துல முடிவெடுக்க முடியல, என் அப்பாவை உதறி தள்ளிட்டு என் அப்பாவை அவமானப்படுத்த கூடாதுங்கிறதுக்காக மட்டும்தான் நான் அந்த இடத்துல கையெழுத்து போட்டேனே தவிர இந்த பூமி மனசுல இருந்து ககனை வெளியெடுக்கிறதா அது நடக்கும் நீங்க நினைக்கிறீங்களா மாமா, அது நான் என் மாமாவை ககன் மாமாவை என் மனசுல இருந்து எடுத்துருவேன் நீ நினைக்கிறியா, சரி எனக்கு என் காதல் மேல நம்பிக்கை இருக்கு, இந்த ககனும் பூமியும் மட்டும்தான் ஒன்னா சேருவாங்க, எனக்கு அந்த கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு, அந்த கடவுள் எனக்காக எத்தனை பரீட்சைகள் வச்சாலும் சரி என்னோட காதல் கடைசியா என் காதல் தான் கடைசியா ஜெயிக்கும், என் மாமா விட்டு இவ்வளவு நாளா நான் மாமாவை விட்டு பிரிஞ்சு இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா, மனசளவுல நாங்க இன்னும் பிரியவே இல்லை, வேணா நான் இந்த வீட்லயோ ககன் மாமா அந்த வீட்லயோ இருக்கலாம், ஆனா என் மனசு எப்பவும் ககன் மாமா கிட்டதான் இருக்கு, அதே மாதிரி ககன் மாமா மனசு என் கிட்டதான் இருக்கு, எங்களை யாராலையும் பிரிக்கவும் முடியாது, இன்னொருத்தர ககன் மாமாவால கல்யாணமும் பண்ணிக்க முடியாது, எனக்கு அது நல்லாவே தெரியும், எனக்கு அந்த நேரத்துல என்ன பண்றதுன்னு தெரியல, அதனாலதான் நான் கையெழுத்து போட்டேனே தவிர என் ககன் மாமாவை நான் என் மனசுல இருந்து தூக்கிடுறதா, அது இந்த ஜென்மத்துல இல்ல எந்த ஜென்மத்தில அது நடக்காது, என்னோட காதல் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, என் ககன் மாமாவை என்கிட்ட திரும்பி வருவாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி பூமி வந்து ககன் மேல இருக்கிற அதீத நம்பிக்கையில வந்து ககன் வந்து திரும்ப வருவாங்க அப்படின்னு சொல்லி இவங்க அங்க பூமி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உடனே கேபியும் வந்து உன்னோட காதல் வந்து வெற்றி பெறட்டுமா,
அத மாதிரி ககனும் நீயும் ஒன்னா சேர்ந்து வாழணும், உன்னோட நம்பிக்கையை நான் கெடுக்க விரும்பல, உன் மனசுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும் அப்படின்னு சொல்லி கேபியும் வந்து நம்ம பூமியை வந்து வாழ்த்திட்டு போறாங்க. இங்க வந்து நாளைக்கு வந்து அப்போ ககன் தாராக்கு கல்யாணம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா? கடைசி நேரத்துல வந்து நிப்பாட்ட போறாங்களா? என்ன நடக்க போது நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி டெய்லி ரிவ்யூ போடணும்னா மறக்காம நம்ம சேனல் சீரியல் குட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் நம்ம வல்வர் பல சீரியல போட்டுருக்கோம், ஸோ அதையும் வீடியோ ஃபுல்லா பாருங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி, நாளை சந்திக்கிறேன். பாய்.